லூக்கா 15வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து ம் 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 இப்போ நீங்கள் இந்த வசனத்தை வாசித்த உடனே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இதில் என்ன பொருளாதார சப்ஜெக்ட் இருக்குது, இதில் என்ன ஃபினான்ஸ் பற்றியதான சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இதில் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த 2 வசனத்தின் பேக்ரவுண்டை, பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இயேசு ஓமையாக சில காரியங்களை பேசுகிறார். அதில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷம் உண்டாகிறது அப்படிங்கிற காரியத்தை சொல்லி தான் அந்த ஓமைகளை சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் 1 காணாமல் போயிடுச்சு, 1 தொலைச்சிட்டா. அப்புறம் அந்த தொலைச்ச காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தேடி ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்து அதன் பிற்பாடு தன்னுடைய சிநேகிதர்கள் வீட்டுக்காரிகள் எல்லாரையும் வர வைத்து அவள் அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறா, கொண்டாடுகிறாள் அப்படின்னு நம்ம இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். என்னன்னா, இது யூத கலாச்சாரத்தின் பின்னணியை, ஜூயிஷ் பேக்ரவுண்டு அதை உடையதான ஒரு வசனம் பாருங்க. அப்படி என்ன யூத கலாச்சாரம் இதில் இருக்குது அப்படின்னா, இதற்கு பல காரியங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னா, யூத கலாச்சாரத்தில் திருமணத்திற்குன்னு சொல்லி ஒரு பெண், ஒரு கன்னி பெண் நிச்சயிக்கப்படும்போது அந்த பெண்ணினுடைய கரத்தில் இந்த மாப்பிள்ளை மணவாளன் என்ன செய்வாராம், 10 வெள்ளிக்காசை என்ன செய்வாராம், கொடுப்பார். இப்போ அந்த 10 வெள்ளிக்காசை அந்த மணப்பெண் அதை கோர்த்து ஒரு நெக்லஸ் மாதிரி கோர்த்து அதை நெத்தியில் என்ன செய்வாங்களாம், அணிந்து கொள்வார்கள். அப்போ நெத்தியில் அணிந்திருக்கிறதான அந்த நெக்லஸ் ட்ரெஸ் மாற்றும் போது, குளிக்கும் போது, செய்யும்போது கொஞ்சம் எடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதை மாட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது என்னென்னா, இவங்க அந்த நெத்தியில் மாட்டினதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும், இவனுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறாள், நிச்சயமான பெண் இவள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து இந்த நெத்தியில் மாட்டியிருக்கு பாருங்க அந்த 10 வெள்ளிக்காசு, இதை மணவாளன் திருமண அன்னைக்கு வரும்போது மணவாளனுக்கு இவள் அதை என்ன செய்வாளாம், மீண்டும் அதை சமர்ப்பிப்பாள். அதை இந்த 10 வெள்ளிக்காசை கொடுப்பாள். அப்போ இந்த 10 வெள்ளிக்காசை அந்த மணவாளன் வாங்கி, அந்த மணவாளன் அவளை, நீ எனக்கு உகந்தவள், நீ எனக்கு அருமையானவள், நீ புத்தியுள்ள ஸ்திரீ, நீ வீட்டை கட்டக்கூடிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவளை அந்த மணவாளன் திருமணம் செய்து கொள்வது உண்டு. ஒருவேளை அந்த 10 வெள்ளிக்காசில் ஏதாவது ஒன்று காணாமல் போயிருந்தா, கல்யாணத்தன்னைக்கு மணவாளன் அதை வாங்கும்போது ஒன்று என்ன செய்யும், குறைந்திருக்கும். அப்பொழுது மணவாளன் அவளை ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தால், ரிஜெக்ட் என்ன செய்யலாமா, பண்ணலாம். வேண்டாம், நீ எனக்கு உகந்தவள் அல்ல, நான் 10 கொடுத்தேன், நீ என்னதான் இப்போ எத்தனை தான் வச்சிருக்கிற, 9 தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி மணவாளன் வேண்டான்னு வேற பெண்ணை பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இப்படி அங்கே ஒரு கலாச்சாரம் உண்டு. அதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு உவமை தான் இந்த உவமை. இப்போ இதில் நமக்கு பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், பொருளாதாரத்தை எப்படி கையாளணும் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாட்டின் சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். இது வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும், இது நம்மளுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்திற்கும் நமக்கு பேசப்படுகிற ஒரு சத்தியம். ஆகையினால் இதில் இருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள போகிறோம். கவனிங்க, இவளுடைய கரத்தில் 10 வெள்ளிக்காசு இருக்குது. அதில் 1 என்ன செஞ்சிருச்சு, 1
சொல்லுங்க. ஆமாம், இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா தொலைச்சிட்டா. எப்படி சொல்லணும்? தொலைச்சிட்டா. 10ல் ஒரு காசு என்ன செஞ்சிட்டா? தொலைச்சிட்டா. இன்னைக்கு நிறைய ஆண்டுடைய பிள்ளைகள் தேவன் அவங்க கையில் கொடுத்ததான பொருளாதாரத்தை, தேவன் அவங்க கையில் கொடுத்ததான நன்மைகளை தொலைச்சிட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம், வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நடந்திருக்கு. ஆண்டவர் நம்மளுக்கு 10 வெள்ளிக்காசை கொடுத்தாரு, சில நன்மைகளை கொடுத்தார், சில ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனா அவைகளை நாம முழுசா அனுபவிக்காதபடிக்கு அவைகளை தொலைச்சிட்டோம். கவனிங்க, இவா 10 வெள்ளிக்காசுல 1 தானே காணாம போச்சு. ஒரு காசு தானே போனா போகுது அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம் தானே? விட்டுருக்கலாமா இல்லையா? அப்போ இதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சத்தியம் என்னன்னா, ஒரு வெள்ளி காசுனாலும் அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததா இருக்குமானால் அதை குறித்து கவனமுடையவர்களாய், ஜாக்கிரதையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். ஒரு ரூபா தானே போனா போகுது அப்படின்னு 1 ரூபால நம்ம கோட்டை விட்டோம்னா 1000, 1,00,000, 1,00,00,000ன்னு பல காரியங்களை தொலைக்க வேண்டியதான சூழல் என்ன செஞ்சிடும்? உருவாயிரும். அப்படி தானே? 1 ரூபால நம்ம ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா 1 ரூபா அது நமக்கு மிக பெரிதாய், அது நமக்கு இதுவும் தேவன் தான் எனக்கு கொடுத்தது என்கிறதான அந்த கன்சனை நமக்கு உண்டாக்குகிறதா இருந்துச்சுன்னா நம்ம மற்றதை என்ன செய்ய மாட்டோம்? தொலைக்க மாட்டோம். அப்ப இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு தெளிவு வேண்டும். என்ன தெளிவு தெரியுமா? சிறிதோ பெரிதோ, சின்னது பெருசு அப்படி இராதபடிக்கு எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறதான அந்த ஒரு கன்சர்ன், ஒரு கவனம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் சின்ன விஷயத்தில் நம்ம ரொம்ப பெருசாக என்ன செய்யறதில்ல? கவனம் செலுத்துறதில்ல. பெரிய காரியத்தில் தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துவோம். பெருசாக ஏதாவது தொலைஞ்சிருச்சா, பெருசாக ஏதாவது ஒரு இழப்பு வந்துருச்சா, அதில் தான் ஐயோ இழந்துட்டேன், இவ்வளோ பெருசு இழந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சிறுசாக சின்னதாக ஒரு காரியத்தை நம்ம பொருளாதாரத்தில் இழந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரி 500 ரூபா தானே, சரி 1000 ரூபா தானே அப்படின்னு நம்ம சின்னது அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த சின்னதுன்னு சொல்லி நம்ம எப்போ அதை கவனக்குறைவாக எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் பெரிய இழப்புக்கு வழி வகுத்து விடுகிறது. தேவப்பிள்ளையே, அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் அதன் மீதும் நம்மளுடைய கவனம் எப்படி பெருசுக்கு செலுத்தப்படுகிறதோ அதே அளவுக்கு என்ன செய்யப்படணும்? செலுத்தப்படணும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சொல்லணும்னா, ஒரு 500 ரூபா இழக்கும்போது ஏற்படுகிறதான அந்த மனதின் அந்த அந்த கஷ்டம் இருக்கு பாருங்க, அது ஒரு 10 ரூபாவை இழக்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். நிறைய நேரங்களில் என் பர்ஸை நான் திறந்து பார்ப்பேன், வச்ச காசு திடீர்னு என்ன செய்யும்? இல்லாமல் இருக்கும். நான் எண்ணி பார்ப்பேன், 10 ரூபா குறையுதே அப்படின்னு எண்ணி பார்ப்பேன். அந்த 10 ரூபா குறைஞ்சிச்சின்னு விட்டுட்டு போக மாட்டேன் பாருங்க. கிப்சனை கூப்பிடுவேன், சிஸ்டரை கூப்பிடுவேன், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நீ எடுத்தியா இப்படி ஒவ்வொருத்தரையாக கேட்பேன். ஆமாம், ஏன் 10 ரூபா தானே, மீதி எவ்வளவோ இருக்குல்ல பர்ஸில், 10 ரூபாய்க்காக எதுக்கு எல்லாரையும் போட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்? இல்லைங்க, 10 ரூபானா கூட அதன் மீதும் அதிகமான கவனம் நாம் செலுத்தும் போது அதுதான் பெருசாக ஒன்று
இழப்பு உண்டாகாத அளவுக்கு நம்மளை காப்பாற்றும் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுகிற தவறு என்னன்னா, சிறிய சிறிய காரியங்களை நம்ம தொலைக்கும் போது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு இருக்கிறதுனால பெருசாக ஒரு இழப்பை நாம் சந்திக்க வேண்டியதான சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். தேவ பிள்ளையே, சின்ன காரியம்னா கூட, சிறிய தொகைனா கூட அதன் மீதும் நம்முடைய கவனம் அதிகமாக இருந்தால் மாத்திரம்தான் பெருசு பாதுகாக்கப்படும். பெரிய காரியங்களை நம்ம பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீ இழந்திருக்கிறா. 10 இருந்துச்சு, இப்போ அதில் ஒன்று என்ன செஞ்சிட்டா? இழந்துட்டா. பொருளாதாரத்தில் ஒரு இழப்பை சந்தித்து விட்டாள். பொருளாதார ஆசீர்வாதத்தில் இப்போ அவளுக்கு ஒரு இழப்பு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்த நிலையில் இருப்போமானால், இன்றைக்கு இவள் என்ன செய்தாலோ அதை நாமும் செய்து அதை மீட்டு கொள்ளுகிறதான அந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும். இவ தொலைச்சாதான், ஆனால் திருப்பி என்ன செஞ்சிட்டா? தொலைச்சதை மீட்டு கொண்டாள். இவளுக்கு ஒரு இழப்பு வந்தது தான், ஆனால் அந்த இழப்பு என்ன செஞ்சிட்டா? மீட்டு கொண்டாள். அப்போ இன்றைக்கு தொலைச்சதை, இழந்ததை நாம் மீட்டு கொள்ளுகிறதான அந்த அனுபவம் நமக்குள் வரும்படி இந்த ஸ்திரீ செய்தது போல நாமும் செய்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.